இது போன வீடியோட கண்டினியூஷன். அப்புறம் காலையில் எழுந்துச்சி இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சோம். நல்லா தூங்கிட்டேன் நான். அப்புறம் மார்னிங் வியூ என் கோபுரம்லாம் பார்த்து ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆச்சு. அப்படியே பேக்கரி போய் ஒரு ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். நான் காலையில் எழுந்துச்சி இந்த மாதிரி ஹார்லிக்ஸ்லாம் குடிக்க மாட்டேன். பட் அன்றைக்கி லேட்டாக ஆகிரும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் சொல்லிட்டு சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு இங்கேயே குளிக்கிறதுக்கு வந்து இடம்லாம் வச்சுருந்தாங்க. சரி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்டு டிஃபனு கோயிலுக்கு வந்து பூ கட்ட ஆரம்பிச்சிட்டோம். சாமிக்கு பூ கட்டிட்டு தேங்காய் பழம் தட்டு வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி அம்மா பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பூ கட்டலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். பட் நான் பூ கட்ட ஆரம்பித்ததில் வந்து பூவை நான் பிக்க தான் செஞ்சேன். சரின்னு பூவை வேஸ்ட் பண்ண வேணான்னு விட்டுட்டு வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. எங்கள் கோயிலில் வந்து சின்ன நாயகியம்மன் பெரிய நாயகியம்மன் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் வந்து கருப்பு சாமி இருப்பாங்க. அப்புறம் இந்த குட்டி வந்து அவங்க காரில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பாவோட. அப்புறம் போய் பட்டாசு வைப்பாங்க. இவங்களே வந்து செஞ்சு வைப்பாங்க. பயங்கர சத்தமாக இருக்கும். அதை வைக்க சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் கருப்புசாமி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்லாம் இந்த மாதிரி இருக்காது கருப்புசாமி கோயில். இப்போ தான் ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. அப்புறம் அங்கே கெடா வெட்டி இருந்தாங்க. ஆனால் குக் பண்ணி முடிக்கிறதுக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு அக்கா மாமாலாம் வந்து இங்கே சாப்பிட போகலாம், இந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி போனோம். இந்த கடையில் எல்லாமே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் ரிட்டன் பேக் வந்துவிட்டோம். இதுதான் என் ஆக்சசரிஸ். நான் ஒரு சின்ன கோல்டு ஸ்டெட்டும் செயினும் ஒரு வளையல் போட்டாலே ட்ரெடிஷ்னல் லுக் ஆயிரும். சாரீ கட்டணுன்ட்டு இல்லை. அப்போ தான் எங்கள் சிவராத்திரி போச்சு. பாய்.